ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளசிமணி கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் டேஸ்டியான வத்தக்குழம்பு பார்க்கலாம். இது வந்து 1 பாட் வத்தக்குழம்பு. குக்கரில் ஈஸியாக சாதமும் குழம்பும் சேர்ந்த மாதிரி செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ அதுக்காக 1 டம்ளர் அரிசி சேர்த்துருக்கேன். புழுங்கல் அரிசி, இது சாப்பாட்டு அரிசி சேர்த்துட்டு அதிலெல்லாம் கழுவி ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற வச்சுக்கலாம். நார்மலாக எந்த அரிசி யூஸ் பண்ணுறோமோ அதே நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ 1 டம்ளர் அரிசிக்கு எலுமிச்சம்பழம் சைஸில் இந்த அளவுக்கு புளி எடுத்து அதையும் ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். இப்போ குக்கரில் ஒரு 50 கிராம் கிட்ட நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெள்ளை உளுந்து, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து எல்லாமே நல்லா பொரிய வச்சுக்கலாம். நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் இந்த வத்த குழம்புக்கு. தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ 10 சின்ன வெங்காயம் 2ஆக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வத்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை சேர்த்துட்டு 7 பல் பூண்டு அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு பேக்கெட் சுண்டக்காய் வத்தல் அதை சேர்த்து வதக்கிக்கிறேன். மணத்தக்காளி வத்தல் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ என்கிட்ட சுண்டக்காய் வத்தல் தான் இருக்குது, அதனால் அதை மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு இப்போ புளி தண்ணியை சேர்த்துக்கிறேன். நல்லா திக்காக கரைச்சி எடுத்துக்கலாம். புளி தண்ணி 1 டம்ளர் அரிசி எடுத்துருந்தோம், அதுக்கேற்ற மாதிரி 1 டம்ளர் புளி தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உப்பும் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ புளி தண்ணிக்கு வரைக்கும் தான் நான் இப்போ உப்பு சேர்த்துருக்கேன். அப்புறம் அரிசிலாம் போட்ட பிறகு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கணும். புளி தண்ணி நம்ம 1 டம்ளர் சேர்த்துருந்தோம், இப்போ 3/4 டம்ளர் கிட்ட நல்லா கொதித்து திக்காக வரணும். இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் நமக்கு. இப்போ அரிசியை சேர்த்துக்கலாம். நல்லா திக்காக வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஊற வச்சிருந்த அரிசியை சேர்த்துக்கிறேன். அரிசி சேர்த்துட்டு இப்போ 3 டம்ளர் கிட்ட தண்ணி சேர்த்துக்கிறேன். மொத்தமாக நமக்கு வந்து 3.25 கிட்ட தண்ணி நமக்கு கரெக்டாக இருக்கும். புளி தண்ணியும் சேர்த்து 3.25 அந்த அளவுக்கு தண்ணி நம்ம கரெக்டாக சேர்த்துருக்கோம் வத்த குழம்பு சாதத்துக்கு. உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கொதித்து வரட்டும் தண்ணி. அதுக்கப்புறம் குக்கரை மூடிக்கலாம். இப்போ டேஸ்ட் பார்த்துக்கலாம். உப்பு காரம்லாம் டேஸ்ட் பார்த்துட்டு இப்போ கொதிக்குது. இப்போ நான் குக்கரை மூடி ஒரு 4 விசில் கிட்ட வெயிட் போட்டு விசில் விட்டுக்கிறேன். இப்போ வெயிட் போட்டாச்சு. இப்போ 4 விசில் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், சூப்பராக வெந்து வந்திருக்கு. உங்களுக்கு குழைய வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட தண்ணி சேர்த்துக்கலாம். எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி தான் எனக்கு கரெக்டாக இருக்கும் நெத்தான வத்த குழம்பு சாதம். இப்போ மணக்க சூப்பரான சுவையான வத்த குழம்பு சாதம் 1 பாட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். துளசிமணி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.